இன்றைக்கி நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2025 மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:34 அப்போது குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசிங்க. இந்த ராசிக்கு அதிபதி பார்த்திங்க அப்படின்னா சுக்கிர பகவான் ஆவாருங்க. ரிஷப ராசிக்குள்ள ராசியினுடைய 2, 3, 4 பாதங்களும், அதே போல் ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வருங்க. அதே போல் பொதுவாக ரிஷபம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஆடம்பரம் அப்படிங்கிற பிரியர்களாக இருப்பாங்க. எப்போதும் சென்ட் அடிச்சுட்டு தான் வெளியில் போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அதே போல் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்கள். அதே போல் இந்த பொறுமை, நிதானம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அதே போல் ஆடம்பர பொருள் மீது ஒரு அலாதி பிரியம் அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. இந்த வாகன யோகம், பூமி யோகம், நீர் யோகம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு எப்போதும் ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். இந்த உடல் பலம், ஆரோக்கிய பலம், நல்லதொரு மனோபலம் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா மன ரீதியாக எப்போதும் பாதிக்கப்படாதவர்கள் அப்படின்னா அது ரிஷபம் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசியில் தான் மனோகாரகன் சந்திரன் வந்துட்டு உச்சமடைகின்றாருங்க. அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இந்த ஆடல், பாடல், இசை, நடனம் இதெல்லாம் பெரிய இருக்கும். எப்போதும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் இவர்கள்ட்ட எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க ரிஷபம் ராசிக்காரர்கள்ட்ட. அப்போது இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற குரு பகவான் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ரிஷபம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கின்றாருங்க. 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கின்றாருங்க. அப்போது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபம் ராசிக்காரர்கள். அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் அப்படிங்கிறது ஆரம்பித்து விட்டது, அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலமாக ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்கின்றார். அவர் 8ஆம் அதிபதி. நிறைய பேருக்கு அவமானம் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு ஏமாற்றம் அப்படிங்கிறது வந்திருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு இழப்பு அப்படிங்கிறது வந்திருந்திருக்கலாம், கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்திருந்திருக்கலாங்க. அப்போது 8ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வருவதனால ஒரு சிலருக்கு ஊனம் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம். நிறைய பேர் வேலை அப்படிங்கிறத விட்டுருந்துருப்பீங்க. வேலை இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பகையாளியாக மாறியிருப்பாங்க. தேவையற்ற வீண் விரயங்கள்,
என்பது ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவுங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா பழைய பாடலே ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பழைய பாடல் சொல்லிக்கின்றது. ஜென்மத்துக்கு குரு வந்தபோது தான் ராமரை வந்துட்டு சீதையை பிரிஞ்சாராம். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் ஏற்பட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். எப்போதுமே ஒரு டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. அந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது. ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒரு பதட்டத்தோடு இருந்திருப்பீங்க ஒரு வருட காலமாக. 2024 மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், ஒரு பதட்டம், வாழ்க்கையில் ஒரு திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி ஒரு குழப்பமான நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி குரு ராசிக்குள்ளே வந்ததுனால நிறைய பேர் அவமானப்பட்டு இருந்திருப்பீங்க ரிஷபம் ராசிக்காரர்கள். அந்த நிலை அப்படிங்கிறது மாற இருக்கின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி முதல், அதாவது 14/5/2025 முதல் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. அதற்கு முன்னாலேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதியே சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்போது ரிஷபம் ராசிக்காரர்கள் இனிமேல் அடிச்சிக்கவே முடியாதுங்க. எல்லாரும் ரூட்டுமே கிளியராக இருக்குங்க. வாழ்க்கையில் இனிமேல் உயர்வு மட்டும்தான். வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம், ஆடல் பாடல், வாழ்க்கையில் உயர்வு, வாழ்க்கையில் சொகுசான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையக்கூடிய தன்மை, வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து கொண்டிருக்கின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் 2ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் மட்டுமல்ல லாபாதிபதியும் கூடங்க. ஏன்னா லாபாதிபதியும் ரொம்ப முக்கியமானவராக இருக்கின்றார். மேலும் 8ஆம் இடத்திற்கு கேந்திரத்தில் லாபஸ்தானத்தில் கேந்திரத்தில் குரு பகவான் அமர இருக்கின்றார். அப்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல பொதுவாக குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் போக மாட்டாருங்க. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது அப்படின்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுபகிரகம் இந்த குரு பகவான். அப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அப்போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது அமையுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கு குடும்ப விருத்தி என்பது ஏற்படும். அப்போ ஆண் குழந்தை பாக்கியம் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதத்துக்குள்ளே நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்து விடுங்க. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் மாறிடும். பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். பேச்சினால் சில காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அதே போல் குடும்பத்தில் பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் நீண்ட காலமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது நிறைய பேர் வேலையில் இழந்திருப்பீங்க. இப்போ புது வேலைங்கிறது கிடைக்க போகுது. மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு புது வேலைங்கிறது கிடச்சிருங்க. உயர் பதவி நிறைய பேருக்கு கிடச்சிரும். அதிகார பதவிங்கிறது கிடைக்குங்க. அதே போல் கண்டிஷன் லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடியவர் 2ல், லாபத்துக்குடையவர் 2ல். அப்போது கண்டிஷன் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம், இது எல்லாமே அடிக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. அப்போது குரு 2ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு உயர் பதவி கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்தவங்கள்லாம் நிறைய ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க போகிறீங்க. இப்போ ராசிக்குள்ளே குரு இருக்கும்போது நிறைய பேர் சொந்த தொழிலை விட்டுருந்துருப்பீங்க. ஆனால் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு சொந்த தொழிலில் விருத்தி என்பது ஏற்படும். வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்படி பல அதிர்ஷ்டங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் பொற்காலம் அப்படி சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட், வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி, வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிரந்தரம், வாழ்க்கையில் ஒரு உயர்வு, இப்படி பல அதிர்ஷ்டங்கள் என்பது கிடைக்க இருக்கின்றது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. 2ஆம் இடத்துல குரு அமர்வது என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்க. அது உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது மரியாதை கிடைக்கும். அதே போல் நீண்ட காலமாக உங்கள் குடும்பத்தில் யாராவது பிள்ளைகள் சரியாக பேசலை, ரிஷபம் ராசி பிள்ளைகள் சரியாக பேசலை அப்படின்னா சிறப்பாக பேசுவாங்க. அதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கண்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுங்கிறது கிடச்சிரும்.
அப்போது நீண்ட காலமாக கடன் சுமை அப்படின்னா அந்த கடனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொடுக்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கலைத்துறையில் இருப்பீங்க. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுங்க. அதே போல் வயதானவர்களுக்கு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி என்பது ஏற்படும். வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப டாப்பாக படிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை கோர்ஸுகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கின்றது. அப்போ இந்த ஒரு காலம் என்பது சிறப்பான காலம். ரிஷபம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் என்பது ஏற்படும். ரிஷபம் ராசி பெண்கள் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கட்டாயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும். இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரியதொரு மாற்றம், அதே போல் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு பெறும். அந்த இடத்துல உள்ள கோடி தோஷங்கள் என்பது விளக்கப்படும். அப்போது குரு பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுவாருங்க. அப்போது கடன் சுமையில் இருந்து நீங்கள் வெளிவர முடியுங்க. நோய் சார்ந்த கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரித்தாலும் அதற்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் வழக்குகள் என்பது சாதகமாக முடியக்கூடிய ஒரு தன்மை, எதிரிகள் தொல்லை என்பது குறையக்கூடிய ஒரு தன்மை. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் பார்வையிடுவது எதிரி தொல்லை குறையும், எதிர்ப்புகள் கட்டுப்படுங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பாருங்க. குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றாருங்க. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமும் கூட. அத்தனை கஷ்டத்தில் இருந்தும் நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது தீராத பிரச்சனை, தீராத விவகாரம், வீண் வில்லங்கம், சிக்கல், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார். அப்போது வழக்கில் இருந்து நீங்கள் விடுதலை என்பது பெறுவீங்க. வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது சாதகமாக முடிவு அப்படிங்கிறது கிடைக்கும். தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. அப்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எளிமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஏன்னா குரு பகவான் தன் வினையை பார்க்கின்றார். ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு. ஒரு கிரகம் தன் வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டை பாருங்கள், அந்த வீட்டில் உள்ள கஷ்டத்தை நீக்கிடும், அந்த வீட்டை சுபப்படுத்தும். அப்போது 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தேவையற்ற வீண் விரயங்கள், வில்லங்கங்கள், பிரச்சனைகள் அது எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு நிறைவு என்பது ஏற்படும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான கும்பம் ராசியை குரு பகவான் பார்வையிடுகின்றார் 9ஆம் பார்வையாக. அப்போது குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறதும் தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுங்கிறது கிடைக்கும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வைப்படுதலே பெரியதொரு சிறப்பு. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கின்றாரோ அந்த இடத்துல உள்ள அத்தனை கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அதே போல் உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய திறமைகள் என்பது வெளிப்படும். இந்த ஒரு காலகட்டத்தில் 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது புது வேலை கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு முடிவு அப்படிங்கிறது தெரியுங்க. அதே போல் பெரியோர் ஆசிகள் என்பது கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல் குல தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் குல தெய்வம் வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி நல்லது அதிர்ஷ்டத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.